விழாவின் மைய கருத்தான விருது வழங்கல் தொடங்க இருக்கின்றது. ஆன்மீகத்தை எரிக்கும் நெருப்பாக ஆக்காமல், பிரிக்கும் தடுப்பாக ஆக்காமல், இணைக்கும் பாலமாய் ஆக்கி இனிக்கும் பணியை செய்து வருபவர் மரியாதைக்குரிய பால பிரஜாபதி அடிகளார். அன்னாரின் அருமை பணிகளை இப்பொழுது காணொளியில் நீங்கள் காணலாம். அதை தொடர்ந்து விருது வழங்கல். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 31ஆம் ஆண்டு தொடக்கம் மனிதநேய விருது வழங்கும் விழா. பால பிரஜாபதி அடிகளார் சமூக நலினத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஐயா வழி என்ற ஆன்மீக வழியின் மூலம் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து வாழ உன்னத கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்பவர். வெறுப்பு அரசியலை வெறுப்பவர், ஒற்றுமையின் வழியை திறப்பவர், காவி உடைக்கு கண்ணியம் சேர்ப்பவர். முக்கடல் கூடும் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பில் நிலை கொண்டு 3 மதங்களை பின்பற்றும் மக்கள் தேசிய குடியின் மூவண்ணமாய் இணைந்திருக்க பணியாற்றுபவர். 1992ஆம் ஆண்டு குமரி மாவட்டம் மண்டைக்காட்டில் ஏற்பட்ட மோசமான மத கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வர முன்முயற்சிகளை எடுத்தவர். அதற்காக 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சமூக நல்லிணக்க விருதை பெற்றவர். இன்றும் எல்லா மக்களும் இணைந்து வாழ்வதற்கான இனிய வழியை ஆன்மீகத்தின் வாயிலாக எடுத்து செல்லும் ஐயா வழி ஒற்றுமை செம்மல் பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கு சமூக நல்லிணக்கத்திற்கான மனிதநேய விருதை வழங்கி மகிழ்கிறோம். பால பிரஜாபதி அடிகளார் ஐயாவின் சார்பிலே அவருடைய மருமகனார் ரமேஷ் அவர்கள் நம்முடைய தலைவர்களிடமிருந்து சமூக நல்லிணக்கத்திற்கான மனித நேய விருதை பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணமாக இந்த நிகழ்ச்சியில் அவர்களால் பங்கேற்க இயலவில்லை. எனது சார்பில் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே அவர்கள் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் தமுமுக இணைந்து எந்த நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளில் அவர்கள் தமுமுக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு அவர்களுக்கு ஒரு மிக முக்கிய மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கும். அவர்களுக்கு இந்த விருதை வழங்கியதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. நன்றி. மனித உரிமை பணிகளுக்கான, மனித உரிமை பாதுகாப்புக்கான மனிதநேய விருது அது யாருக்கு போக போகிறது? பங்கம் எங்கும் நேர்ந்தால் இந்த சிங்கம் அங்கு செல்லும். பங்கம் எங்கும் நேர்ந்தால் இந்த சிங்கம் அங்கு போகும். கங்கு வீசும் கண்கள் அதில் நீதி தேடும் தாகம். நீங்கள் 2 தினங்களுக்கு முன்னால் கூட, நேற்று கூட தொலைக்காட்சியிலே அவர்தான் செய்தியாக இருந்தார். தமிழ்நாட்டிற்கு முழு நேர டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அவருடைய வழக்கு பேசுபொருளானது. மரியாதைக்குரிய மனித உரிமையின் முன்னோடி போராளி ஹென்றி டிஃபென் அவருடைய பணிகளை நம்முடைய காணொளி சொல்லும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 31ஆம் ஆண்டு தொடக்கம் மனிதநேய விருது வழங்கும் விழா. வழக்குரைஞர் ஹென்றி டிஃபென் மனித உரிமை களத்தின் மாபெரும் போராளி, முடக்கப்பட்ட மக்களோடு முழு நேரம் நிற்கும் முன்னோடி, ஆணவ அடக்குமுறைகளை ஆவணப்படுத்தி அநீதியாளர்களை அம்பலப்படுத்தி தண்டனை பெற வைக்கும் அறத்தின் சீற்றம். IHRE என்ற மனித உரிமை கல்வி கூடத்தை கூட்டமைத்து 20 லட்சத்துக்கும் அதிகமான மனித உரிமை போராளிகளை உருவாக்கி நாடு முழுவதும் நலிந்த மக்களுக்காக களமாட அனுப்பியுள்ள நம்பிக்கை தமிழ் நட்சத்திரம். வழக்குரைஞர் பணியையும் தன் இலக்கு உணர்ந்து அமைத்துக் கொண்ட ஆளுமை. மனித உரிமை செயல்பாடுகளுக்காக இவர் தன்னையே செய்து கொண்டது அர்ப்பணம். அடக்குமுறையாளர்களுக்கு இவர் பெயரே ஒரு சிம்ம சொப்பனம்.
மதுரையில் மையம் கொண்டுள்ள இவரது மக்கள் கண்காணிப்பகம் அநீதி இழைக்கப்படும் மக்களுக்கு ஆதரவாக இடையறாத பணிகளை எந்நாளும் முன்னெடுத்து வருகிறது. உள்நாட்டு அளவிலும் உலக அளவில் மனித உரிமை பணிகளில் மகத்தான சுவடுகளை பதித்துள்ள வழக்குரைஞர் ஹென்றி திபேன் அவர்கள் மாணவ பருவம் முதலே மனித உரிமை செயல்பாடுகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். ஒன்றிய அரசின் ஒடுக்குமுறைக்கு அஞ்சாமல் இன்றியமையா மனித உரிமை தொண்டுகளோடு அன்றில் பறவை போல் என்றும் ஒன்றி நின்றிடும் வழக்குரைஞர் ஹென்றி திபேன் அவர்களுக்கு மனித உரிமை செயல்பாட்டுக்கான மனிதநேய விருதை வழங்கி மகிழ்கிறோம். கரவொலி மழையாய் சூழ தோழரே மேடைக்கு வருக, மனிதநேய விருதை பெறுக. வருக வருக, ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக. இந்த நேரத்தின் இனிய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வழக்கறிஞர் ஹென்றி டிபேன் அவர்களிடம் இந்த விருதை பெறும்பொழுது பேராசிரியரிடம் கூறியது, வீட்டுக்குள்ளே விருது கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களா என்று கேட்டேன். காரணம், எங்களை போன்றவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக மக்கள் கண்காணிப்பகம் தமுமுகவில் ஒரு பங்கமாக தான் நாங்கள் இதுவரை பயணம் செய்திருக்கிறோம் என்பதை பெருமையுடன் உண்மையை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பேராசிரியரை நான் முதல் சந்தித்தது கோவையில் கோட்டைமேட்டில் சந்தித்தேன் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். அங்கே நடந்த வன்முறையை ஆய்வு செய்வதற்காக அவர் அங்கே செல்கிறார். அவர் ஒருவர் அமர்ந்திருக்கிறார், ஒரு பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார். அவரை போய் நீங்கள் சந்தியுங்கள், இன்னும் அதிகமான தகவல் கிடைக்கும் என்று கூறியதின் பேரில் அவரை முதலில் சந்தித்தது அங்கதான் என்று நான் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் தெரியும்படி கூற விரும்புகிறேன். அதற்கு பின்பு தமுமுகவும் திரும்பி பார்க்கவில்லை, நாங்களும் திரும்பி பார்க்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் அங்கீகரிக்க விரும்புகிறேன். 2 அமைப்புகளும் இணைந்து பணி செய்தோம் என்பதை கூற விரும்புகிறேன். மனித உரிமை காப்பாளர் விருது என்று நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அந்த விருது போய் சேர வேண்டியவர்கள் இங்கே எனக்கு முன் அமர்ந்திருப்பவர் இவருக்கும் போய் சேர வேண்டும். காரணம், நீங்கள் அனைவரும் மனித உரிமை காப்பாளர்கள், உங்களுடன் இணைந்து பணி செய்ய வாய்ப்பு தான் நீங்கள் எங்களுக்கு அளித்தீர்கள் என்பதை மிக தாழ்ச்சியுடன் கூற விரும்புகிறேன். எனக்கு 2 பாகங்கள் இருக்கு. 2012க்கு முன்பு இருந்த ஹென்றி டிபேன் வேற, 2012க்கு பின்பு இருக்க ஹென்றி டிபேன் வேற. ஆனால் பணிகள் மாறவே இல்லை. அந்த 2012க்கு முன்பு இருந்த என்னுடைய பணிகளில் பலர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய தலைவர், செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அப்துல் சமது உட்பட மற்றவர்கள் அனைவரும் பல பயிற்சிகளில் நாம் இணைந்து பயணம் செய்தோம் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். 2001ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து மாநில ரீதியாக சித்திரவதைக்கு எதிராக பயணங்கள் நடந்தது என்றால் அந்த பயணங்கள் அனைத்திலும் முழுமையாக மாநில ரீதியாக அதை கொண்டு செல்வதற்கு அனுமதி பெற்று கொடுத்தவர் இவர்தான் என்பதை உங்கள் தலைவரை இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன். ஐநா சபை வரைக்கும் செல்ல மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாடு பேராசிரியருக்கு இருந்தது ஒரு காலகட்டத்தில். படிப்படியாக இல்லை, அங்கு சிறுபான்மையை சார்ந்த பணிகள் கண்டிப்பாக நீங்கள் தலையீடு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. காரணம், முஸ்லிம் சிறுபான்மை மத்தியில் ஜனநாயக கருத்துக்கள் பரவுவதற்கு முதலாவதாக ஒரு இயக்கம் தோன்றினீர்கள் என்றால் அது நீங்கள் எடுத்த முயற்சி.
நீங்கள் தான் அங்கே போக வேண்டும் என்று நீலன் திருச்செல்வனுடைய பெயரில் நடத்தப்பட்ட அந்த சிறுபான்மையினருக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். ஆகவே தனித்து நாங்கள் எங்கேயும் செயல்படவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். இணைந்து செயல்பட்டோம், தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்று கூறி ஒரே ஒரு 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 மகிழ்ச்சியான செய்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர், மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், மாநிலத்தில் மனித உரிமை கிளைக்கு பொறுப்பாளராக இருந்த ஜிஸ்தி முகமது எங்களுடைய அலுவலகத்தில் முழு நேரமாக பணி செய்வதற்கு வாய்ப்பு அளித்தவர் உங்கள் பேராசிரியர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் கூற விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் தனி, தமுமுக தனி என்ற ஒரு நிலை என்றும் இருந்தது கிடையாது. தொடர்ந்து இணைந்து இதே மனித உரிமை காப்பாளர்களை தேசிய ரீதியில் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, கூட்டு பொறுப்பு நம்மிடம் இருக்கு. அந்த கூட்டு பொறுப்பை இணைந்து கொண்டு செல்வோம் என்று கூறி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இயக்கம் தமுமுக என்பதை வலியுறுத்தி, தயவு செய்து என்னை வித்தியாசமாக பார்க்காதீர்கள். தொடர்ந்து உங்களுடன் பணி செய்வதற்கும், தொடர்ந்து உங்களை போன்ற உங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், உங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு தொடர்ந்து அந்த பயிற்சி வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய, முன்னாடி நான் ஏற்பாடு செய்ய முடியும், ஆனால் எங்கள் அலுவலகத்திற்கு சிபிஐ வந்த பிற்பாடு எங்களுக்கு அந்த வசதிகள்லாம் போயிடுச்சு. அந்த வசதிகள் நீங்கள் ஏற்பாடு செய்தீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடன் இந்த பயணத்தை கொண்டு சென்று அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தயார் செய்கின்ற பணியில் நாங்கள் இங்கே அர்ப்பணிக்க தயார் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த விருதுக்கு நன்றி கூறி ஒரே மனசில் இருக்கக்கூடிய வேதனையும் கொட்ட விரும்புகிறேன். இன்று இவரால் மட்டும் முடியக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், பிரிந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஒரே மேடையில் சேர்க்கக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கு. உங்களுடைய முன்மாதிரியை சில நாட்களுக்கு முன்பு கிறிஸ்துவ நல்லிண இயக்கம் என்ற ஒரு மேடையில் பேசினேன். அப்பொழுது கூட கூறினேன், இஸ்லாமிய சகோதர சகோதரியிடமிருந்து நாம் எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. தயவு செய்து சிறுபான்மையினர் என்று சொல்லும் பொழுது இஸ்லாமியர்களை மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள். கிறிஸ்துவ சிறுபான்மையினர்களுக்கும் நீங்கள் தலைமை தாங்க வேண்டிய, சிறுபான்மையினர் இயக்கத்தை தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கு என்ற அந்த மாபெரும் பாரத்தை இன்று அவரிடம் நான் கொடுத்து வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹென்றி அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டியது, 2003ஆம் ஆண்டு ஐநா மன்றத்தினுடைய சிறுபான்மை பணிக்குழுவினுடைய கூட்டத்திலே நம்முடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட போது இந்திய அரசின் பிரதிநிதியாக பங்கேற்ற வழக்கறிஞர் சோலி சொரப்ஜி அவர்கள் இங்கே நடக்கின்ற இடஒதுக்கீடெல்லாம் ஒரு அரசியல் ஏமாற்று வித்தை என்று பேசிய போது, திண்ணியம் சம்பவத்தை, தலித்துகளுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமையை ஐநா மன்றத்திலே பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் ஐநா மன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நம்முடைய சகோதரர் ஹென்ரியால் கிடைத்தது. அவருக்கு இந்த மேடையில் நன்றியை சொல்கின்றோம். இந்த வாய்ப்பு அந்த வாய்ப்புக்கு வித்திட்டது. எல்லாமே மக்கள் நலன், ஒடுக்கப்பட்டோரின் உயர்வு, சமூக நீதி என்ற புள்ளிதான் நம்மை ஒன்றை சேர்த்திருக்கின்றது. ஆகவே அந்த உணர்வுகளை கிளறி வைத்த வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் அவர்கள் நம்முடைய ஜிஸ்தி அவர்களை மறக்காமல் இந்த மேடையில் சொன்னார் அல்லவா, அதில் இருக்கின்றது அவருடைய இதயம். அவரிடம் பயிற்சி பெற்ற, இன்றும் கூட நம்முடைய தம்பி நொலஸ்கோ சாச்சாவுடைய மகனும் நம்முடைய தம்பியாக அங்கேதான் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் களப்பணி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பாசறை மக்கள் கண்காணிப்பகம் என்பதை நாங்கள் மனம் திறந்து நன்றியோடு இங்கே பாராட்டுகின்றோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விருது யாருக்கு போகும் என்று சொன்னால், வெளிச்சத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும், அல்லது வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் விருதை தருவார்கள். இப்போது தரப்படக்கூடிய விருது இருக்கின்றதே, அகவை 90 அடைந்தவர், ஆனாலும் கூட இந்த சமூகத்துக்கான கடமையை கல்வியிலே ஆற்றியவர், பலராலும் அறியப்படாதவர், முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சங்கங்கள் என்ற கூட்டமைப்பு
உருவாவதற்கு ஆணிவேராக இருந்தவர் பேரணாம்பேட்டை சேர்ந்த பொறியாளர் PK ஷபீர் அகமது அவர்கள். அவருக்குத்தான் இப்பொழுது கல்வி பணிக்கான மனிதநேய விருதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வழங்க இருக்கின்றது. அவருடைய பணி குறித்த காணொளியை காணலாம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 31ஆம் ஆண்டு தொடக்கம் மனிதநேய விருது வழங்கும் விழா. கல்வி பணிகளுக்கான மனிதநேய விருது பொறியாளர் PK ஷபீர் அகமது. அழியாத செல்வமாம் கல்வியை அடைந்திடாத நிலையில் முஸ்லிம் சமுதாயம் முடங்கிவிடக் கூடாது என்ற லட்சிய சுடரை இதயத்தில் ஏந்தி கல்வி பணிகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் பொறியாளர் PK ஷபீர் அகமது அவர்கள். 1941ஆம் ஆண்டில் பேரணாம்பேட்டில் பிறந்த PK ஷபீர் அகமது அவர்கள் பொறியியல் கல்வி முடித்து கட்டுமான தொழில்துறையில் வெற்றிகரமாக இயங்கிய போதும் முஸ்லிம்களின் கல்வி நிலை குறித்த கவலை அவர் மனதில் கனத்தது. அன்றைய ஆளுமைகளாக திகழ்ந்த AA ரஷீத், அபிபுல்லா, பாஷா ஆகியோருடன் இணைந்து 1973ஆம் ஆண்டு முஸ்லிம் சமுதாய கல்வி நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் ஏற்பாடுகளை கலைய களம் இறங்கினார். முழுவீச்சில் செயலாற்றினார். இது தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களின் கூட்டமைப்பான ஓமியத் என்ற பேரமைப்பு உருவாக காரணமானது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை தாங்கி வந்த ஓமியத் என்ற மத இதழ் உருவாகவும் தொடர்ச்சியாக வெளிவரவும் பாடுபட்டார். முஸ்லிம் கல்வி நிறுவனங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் வழங்கிய பொறியாளர் ஷபீர் அகமது துண்டாள் பொழுதளந்து 90 அகவையை நெருங்கும் பொறியாளர் PK ஷபீர் அகமது அவர்களுக்கு கல்வி பணிகளுக்கான மனிதநேய விருதை வழங்கி மகிழ்கிறோம். சமுதாயத்திற்கான பணிகள் மறைந்து விடாது, அவர்களை சமுதாயம் மறந்து விடாது என்று PK ஷபீர் அகமது அவர்களுடைய பணிகளை எங்களுக்கெல்லாம் விளக்கி, அது எவ்வளவு இன்றியமையாதது, வேரை போல் வெளியே தெரியாதது, ஆனால் ஒரு மரத்திற்கு வேரை போல் இன்றியமையாதது என்பதை பேராசிரியர் தலைவர் M.A. ஜவாஹிர்லா அவர்கள் எடுத்து உரைத்தார்கள். அந்த அடிப்படையில் PK ஷபீர் அகமது அவருடைய மகனார் ஹாமித் அவர்கள் இந்த விருதை பெற்றுக்கொள்ள, மனிதநேய விருதை கல்வி பணிகளுக்காக பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கின்றோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I thank the Tamil Nadu Muslim Munnetra Kazhagam for this award for my father. Actually, he is not well, so I am accepting this award on behalf of him. Thank you very much, sir. ஜனநாயகத்தின் 4வது தூணாகிய ஊடகத்திலே உன்னதமான பணியாற்றிய ஊடகப் பணிகளுக்கான மனிதநேய விருது யாருக்கு? இதை பெறப்போகிறவர் மரபு கவிதை போல மனம் கொண்டவர், புதுக்கவிதையின் வசீகரம் போல் குணம் கொண்டவர், எவரோடு இருக்க வேண்டும் என்று இனங்கண்டவர், எவரோடு இருக்க வேண்டும் என்று இனங்கண்டவர், அதனாலே வாழ்வில் பல ரணங்கண்டவர். திருத்துறைப்பூண்டியிலிருந்து உதித்து வந்த தியாக செம்மல், அவருடைய தந்தையார் விடுதலை போராட்ட வீரர் திருநாவுக்கரசர். காந்தியின் வழியில், காமராஜர் ஒளியில் நடைபோடக்கூடிய எங்கள் பாசத்துக்குரிய ஐயா, எங்கள் திருவாரூர் பகுதியெல்லாம் எங்களுக்கு இலக்கிய முன்னோடி, சௌந்தரிய சொப்பனங்கள் என்ற அவருடைய கவிதை தொகுப்பு, பலரையும் அவரை நோக்கி அழைத்து வந்த தொகுப்பு. திருமிகு திரு வீரபாண்டியன் அவர்கள் ஆற்றிய ஊடக பணிகளை இப்பொழுது காணொலி சொல்லும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 31ஆம் ஆண்டு தொடக்கம் மனிதநேய விருது வழங்கும் விழா. திருமிகு திரு வீரபாண்டியன் சமூக நல்லிணக்கம், மக்களின் ஒற்றுமை ஆகிய உயர் விழுமியங்களை உயிரென போற்றி ஊடகத்துறையில் அவற்றை காக்க உன்னத பணியாற்றி
ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக இழப்புகளையும் எதிர்கொண்டவர். சன் தொலைக்காட்சியின் ஆரம்பகால அடையாளமாய் ஒளிர்பவர். மதசார்பற்றோர் மாமன்றம் வைத்து தொடர்ந்து நல்லிணக்க தொண்டு செய்து வருபவர். கவி காமு ஷெரீப் அவர்களின் இலக்கிய திருமகனாய் திகழ்பவர். இலக்கிய பங்களிப்புகளையும் இனிய தமிழுக்கு தந்தவர். காந்திய சிந்தனை பேரொளி, கர்ம வீரர் காமராசரின் எதிரொலி திருமிகு திரு வீரபாண்டியன் அவர்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கான மனிதநேய விருதை வழங்கி மகிழ்கிறோம். மதச்சார்பற்றோர் மாமன்றம் அவருடைய அமைப்பு இதயங்கள் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சோழ மண்டலத்து பாண்டியன், சேர வேண்டும் என்று நினைக்கின்ற சோழ மண்டலத்து பாண்டியன் திருமிகு வீரபாண்டியன் அவர்களை மேடை கழைக்கின்றோம் மனிதநேய விருது பெற. இந்த அவையில் இருக்கிற மேடையில் என்னோடு நின்று கொண்டிருக்கிற எதிர்வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லோரையும் தனித்தனியே பெயர் குறிப்பிட்டு சொல்லாமல் ஒட்டுமொத்தமான இந்த சபை திரண்டு வந்து ராஜா அண்ணாமலை மன்றத்தை கலக்கி கொண்டிருக்கிற இந்த திருப்பொழுதில் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே பல்வேறு அறிவிப்புகளும் பல்வேறு விளக்கங்களும் படக்காட்சிகளும் காட்டப்பட்ட போதெல்லாம் என் மெய் சிலிர்த்தது, உடல் புல்லரித்தது, உள்ளம் பூரித்தது. எதை சொல்லுவது, எதை விடுவது, எதை தொடுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே பலரும் பரிசு பெற்றவர்கள், விருது பெற்றவர்கள் ஏற்புரை என்ற பெயரில் கொஞ்சம் கொஞ்சம் பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே ஆங்கிலத்தில் உரையாற்றிய அருமை சகோதரர் பேரணாம்பட்டு அருமை சகோதரர் அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு நிமிடம் கூட பேசாமல் ஆளுநர் உரையை போல பேசிவிட்டு போயிருக்கிறார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய நேரத்தையும் சேர்த்து அன்பு கூர்ந்து தலைவர் ஜவஹர்லால் அவர்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டோம். கிராண்டடா தலைவர் சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ஒரு மைக்கு பிசாசு, அந்த பிசாசு வேலையினாலேயே தான் வெளியில் வந்தவன். அதை ஜவஹர்லால் சொன்னார். அதுக்காக நீண்ட நேரம் எடுத்துட போகிறதில்லை. ஏற்புரை நீங்கள் ஆற்றணும்னு தலைவர் அவர்கள் இன்னும் சொன்னார்கள். ஒரு 5-6 நாளாக உட்காந்து தனியாக நோட்ஸ் போட்டு சொற்பொழிவு நேரம் கொடுக்க போகிறாங்கன்னு நான் குறிச்சிட்டு வந்துட்டேன். குறிச்சிட்டு வந்ததெல்லாம் சொல்லாமல் போனால் எனக்கு மனசு கேட்காது, நான் ஒழுங்காக பேசாமல் போனால் உங்கள் மனசு கேட்காது. ஒரு சில செய்திகளை சொல்லவே வேண்டும் இந்த நேரத்தில் என்பதனாலே இறைவன் என்னை அனுமதிப்பான் என்கிற நம்பிக்கையோடு நான் குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, ஒரு இயக்கத்தை, ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை, ஒரு சாதாரண அலுவலகத்தை கூட, ஒரு 10 பேர் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தை கூட சேர்த்தார் போல ஓராண்டு 2 ஆண்டு நடத்துவது என்பது முடியாத காரியம். 31 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை கட்டி இழுத்து தேர்வடம் போல கொண்டு வந்து, எவ்வளவு வெயில், புயல், மழை, கஜா புயல், செம்பரம்பாக்கம் ஏரி வெள்ளம் என்று நீங்கள் கடந்து கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று உங்களை நினைக்கிற போது உங்களை நான் இங்கிருந்தபடியே தலைதாழ்ந்து உங்களுடைய கடந்த கால தொண்டுகளுக்காக நான் வணங்குகிறேன். பரிசலிலே ஏற்றி வந்தீர்களே, நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை ஏற்றி கொண்டு வந்து கரைக்குள் ஏற்றுவதற்குள்ளேயே அந்த தாய் பிள்ளையை ஈன்றாளே. ஆம்புலன்ஸ் கொடுத்தீர்களே, எத்தனை ஆம்புலன்ஸுகள். மனந்திறந்து ஒன்றை நான் சொல்ல விளைகிறேன் நண்பர்களே. திருத்துறைப்பூண்டியிலே என்னுடைய தாயார் இப்போதும் ஓரளவுக்கு இறைவன் கருணையிலே நலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வயது 100 நிறைகிறது.
அந்த வெள்ளம் வந்து புயல் அடித்து ஓஞ்ச போது நான் சென்னையில் இருந்துட்டேன். ஊர் என்னாச்சுங்கிறதுக்காக ஒரு 5-6 நாள் கடந்து அங்கே போனேன். என் தாயார் சொன்ன செய்தியை சொன்னால் இந்த இயக்கத்தின் பெருமை வெளிப்படும் என்பதனாலே அவர்களை இங்கே கொண்டு வந்து சாட்சியாக்கி அந்த செய்தியை நான் இங்கே பதிய வைக்க விழைகிறேன். நண்பர்களே, நானும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் தனிப்பட்ட முறையில் நட்பு என்பது எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்றைக்கும் திருத்துறைப்பூண்டிக்கு போனால் கட்சி வேலை எவ்வளவு இருந்தாலும் எங்கள் அம்மாவை போய் பார்த்து வணங்கிவிட்டு தான் வருவார்கள். ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய துணை மனைவி என்பதனால் அந்த விடுதலை போராட்ட தொடர்பும் அவர்களுக்கு உண்டு. நான் புயலடித்து ஓய்ந்த பிறகு ஊரே வெள்ளக்காடாகி இருக்கிறது என்பதனால 5-6 நாள்கள் கடந்து நான் போனேன். பேசி கொண்டிருந்தோம். எப்படிம்மா என்னன்னு கேட்டு என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நல்லா தளர்ந்துட்டாங்க. அப்படியே சொன்னாங்க, அப்படியே இறைவன் சாட்சியாக அதை சொல்லுகிறேன். அப்பா, யார் யாரோ கவர்மெண்ட் என்னென்னமோ கொடுக்கறதுக்கு பின்னால் வந்தாங்க. ஆனால் இந்த காற்று மழையோட மழையா எப்பா இந்த இஸ்லாமான பிள்ளைங்க மெழுகுவர்த்தியும் எங்கள் அம்மா சொன்னது, மெழுகுவர்த்தியும் நெருப்பு பொட்டியும் சாப்பாடு பொட்டலமும் புடவை துணிமணிமா வரிசையா யாரோ ஒரு ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு மெட்ராஸில் இருக்காருன்னு சொன்னிய அவரோட கூட்டம் அப்படின்னாங்க. அவர் கொண்டு போய் கொடுத்ததோடு அல்லாமல் என் தாயாரை தொட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்கள் வட்டாரத்தில் இருக்க பிள்ளைங்க தான். இன்னார் பையன் இன்னார் பேரன்னு சொன்னால் அம்மாவுக்கு விளங்கும். அம்மா இன்னாருன்னு சொன்ன போது அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எங்கள் சிநேகிதரோட அம்மா நீங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொண்டு போனது. எப்பா எல்லாருக்கும் கொடுங்கன்னு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம்மா, நீங்கள் வாங்கி வச்சுங்க அதுன்னு சொல்லி வீடு நிறைய இருண்டு கிடந்த விளக்க இல்லத்திற்கு ஒளியேற்றி வைத்த அந்த உணர்வு இருக்கிறதே, அது இந்த தேசத்திற்கு நீங்கள் ஏற்றிய ஒளி. இந்த தேசத்திற்கு நீங்கள் ஏற்றி வைத்த ஒளி அது. இந்த வேளையில் நான் மறந்துவிடப் போகிறேன், வேகமாக ஓட விழைகிறேன். மேடையை அதிகமாக ஆக்கிரமித்து விடக்கூடாது. இங்கே ஒரு காசோலை படம் ஒன்றும் காட்டினார்கள். என் மீது ஏராளமான மாசோலை வீசப்பட்டது. அதையெல்லாம் மருந்து தடவி கொடுப்பதை போல் ஒரு காசோலையை கொண்டு வந்து பெரிதாக வைத்தீர்கள். பெரியோர்களே, நண்பர்களே, இந்த இயக்கத்தை கட்டி காத்த இந்த சகோதரனை, என்னோட வயதில் இளையவர், நீங்கள் சந்தேகப்படாதீங்க உருவத்தை பார்த்து, பேராசிரியர் எம்கே ஜவஹர்லால் அவர்கள் ஒரு நினைவு குறிப்பை இங்கே சொல்லிவிட்டு நான் மற்ற செய்திகளுக்கு போக விழைகிறேன். காமராஜர் அரங்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஆகட்டும் பார்க்கலாம் என்கிற பெயரில் நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள். கவிக்கோ அப்துல் ரகுமான் போன்ற பெரியவர்களெல்லாம் அந்த விழாவில் வாழ்த்தி பேசினார்கள். பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் வாழ்த்தி பேசினார்கள். ஒவ்வொருவரையும் இப்போது தம்பி ஹாஜாகனி இடையிடையிலேயே வரவேற்று பேசுவதை போல நான் அந்த விழாவிலே நூலாசிரியர் என்கிற முறையிலே வரவேற்று பேசினேன். கவிக்கோவுக்கு ஒரு மாதிரி பேசினேன், ஒவ்வொருவருக்கும் ஒன்று சொன்னேன். பேராசிரியர் ஜவஹர்லால் அப்போது வாணியம்பாடி கல்லூரியிலே பேராசிரியர். அவரை வரவேற்கிற போது நான் சொன்னேன், அவருக்கு நினைவு இருக்கும், பேராசிரியர் ஒருவர் வருகிறார். கலைஞர் உத்து பார்த்தார், யாருன்னு திரும்பி பார்த்தார். அவருக்கு சம்பளம் கல்லூரியில், வேலை வெளியேன்ன. உடனே கலைஞர் இப்படி காதை வச்சுட்டு கவிக்கோட்டை என்ன சொல்கிறான்னு கவிக்கோ சொன்னார், சம்பளம் கல்லூரியிலையும் வேலை வெளியே ஆனார். கவிக்கோவும் ஒரே கல்லூரி, இவரும் ஒரே கல்லூரி. வாழ்த்தி பேசி விட்டு வந்த உடனேயே கவிக்கோ என்ன கூப்பிட்டு சொன்னார், வச்சிட்டியா ஐயா வேட்டுன்னாரு. ஆனால் என்ன தோழர்களே, பெரியோர்களே நடந்தது என்று கேட்டால், சம்பளம் வெளியிலே நான் கல்லூரியில் வாங்கி கொண்டு வேலை வெளியே சொல்லுகிறேன் என்று சொன்னது வேடிக்கையாக சொன்ன கவிதை விளையாட்டை உண்மையாக எடுத்துக்கொண்டு ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய் சம்பள வேலையை தூக்கி போட்டுவிட்டு பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள்.
தன்னை முழுநேர ஊழியனாக நாட்டுக்காக அர்ப்பணித்து வெளியே வந்த பெருந்தகை பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள். இன்னொரு குறிப்பை சொல்ல வேண்டும். பொதுவாகவே நம்ம தமிழ் சமுதாயமே நன்றியற்றது என்பார்கள். எல்லோரையும் அப்படி நான் சொல்ல மாட்டேன். இஸ்லாம் சமுதாயம் அதை விட நினைவு மறந்த சமுதாயம். ஒருவன் பேரூராட்சி மன்றத்திலே பேசலாம், ஊராட்சி மன்றத்திலே பேசலாம், உள்ளாட்சி மன்றங்களிலே பேசலாம், சட்டமன்றத்திலே பேசலாம். அதுவே அவனுக்கு வாழ்க்கையில் கிடைத்த பெரிய வாய்ப்பு. ஏன்னா இருக்கிறதே 234 தொகுதி தான். அதுக்கு என்ன போட்டி நடக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், விளக்கம் வேண்டாம். சட்டமன்றத்தை விட்டுட்டு நாடாளுமன்றத்துக்கு போனால் 534 தொகுதிகள், 534 பேர் தான் போய் நாடாளுமன்றத்திலே பேச முடியும். நாடாளுமன்றத்திலே ஒருவன் உரையாற்றி விட்டால் அதுவே அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோபுரத்திற்கு போய்விட்டான் என்று பொருள். இத்தனையையும் தாண்டி எங்கள் அன்பு சகோதரன் பேராசிரியர் எம்ஹெச் ஜவாஹிருல்லாஹ் அவர்கள் ஐநா மன்றத்திலேயே போய் பேசிவிட்டு வந்து விட்டார் என்பது மிக முக்கியமான குறிப்பு. இதை நீங்கள் நெஞ்சிலே ஏற்றுங்கள், உங்கள் நினைவிலே வையுங்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் போற்றி பாதுகாப்பதால் சமுதாயம் நலமாக இருக்கும், இந்த தேசம் நலமாக இருக்கும். யார் உழுதார்களோ, யார் விதைத்தார்களோ, யார் உரமிட்டார்களோ, யார் நீர் பாய்ச்சினார்களோ, அப்படி உழுது பயிரிட்டு நீர் பாய்ச்சி உழுதவர்களுக்குத்தான் வயலிலே வருகிற கதிரை அறுத்து உணவு உண்ணவும் உரிமை உண்டு. இஸ்லாம் சமூகம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உழுது விதைத்து நீரூற்றி அறுத்த சமூகத்தின் பங்காளிகள், சம பங்காளிகள். அவர்களுக்கு இந்த தேசத்தில் வருகிற எல்லா நலன்களிலும் உரிமை உண்டு. அவர்கள் இந்திய தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கம் என்பதனை இங்கே நான் பதிவு செய்கிறேன். பெரியோர்களே, இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் 2 செய்திகள் நான் பதிந்தாக வேண்டும். நேரம் கிடக்கிறது. இந்த காசோலையை கொடுத்து எங்களை விருது அணிவித்து சால்வையும் போட்டுவிட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இந்த தலைப்பை கொடுத்த பெருந்தகை அண்ணன் குணங்குடி அனிஃபா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பாராட்டை நான் கொடுக்க வேண்டும். அந்த பெருந்தகை தனி மனிதனாக அந்த தலைப்பை உருவாக்கி ரெஜிஸ்டர் செய்து வைத்திருந்தார் என்பது வரலாறு, மறந்து விடாதீர்கள். அந்த தலைப்பையும் கொடுத்து அந்த இயக்கத்துக்கு தன்னையும் கொடுத்த அந்த பெருந்தகைக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. எப்படி குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களை நாம் நினைவிலே போற்றுவோமோ, அப்படி குணங்குடி அனிஃபா அண்ணன் அவர்களையும் அந்த மரபில் வந்ததனால் நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த வேளையில் எனக்கு ஒரு காசோலை கொடுத்து பேரவை அணிவித்து விருது வழங்கிய இந்த நேரத்தில் ஐயா கவி காமு ஷெரீப் அவர்களை நான் நெஞ்சார மனமாற இங்கிருந்தபடியே அவர் இப்போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நிம்மதியாக இறைவனோடு இருப்பார் என்று எனக்கு தெரியும். அந்த பெருந்தகைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டால், ஐயா கவி காமு ஷெரீப் அவர்களின் வழியாக எனக்கு ஏராளமான ஹதீஸு, ஆயத்து, சூரா எல்லாம் உள்ள வந்திருக்கு. அதனால அந்த ஞானாசிரியனை இந்த நேரத்தில் இவர்கள் என்னை வாழ்த்துவதாக நான் நினைக்கவில்லை, என்னை பாராட்டுவதாக கருதவில்லை. இந்த பாராட்டும் இந்த மாலைகளும் இந்த சால்வைகளும் அப்படிப்பட்ட பெருந்தகைகளுக்கு போய் சேர வேண்டும் என்று நான் விளைகிறேன். அது அவர்களுக்கே உரியது. ஐயா கவி காமு ஷெரீப் அவர்கள் சொன்னார்கள், அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் வைத்துவிட்டு அவசியம் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சேர்ந்து நில்லுங்கள், விலகி விடாதீர்கள். ஒற்றுமை என்னும் சங்கிலியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று இறைவன் சொல்லி இருக்கிறான். அவங்க ஷெரீஃபையா காலத்திலேயே ஏகப்பட்ட அமைப்பு வந்துருச்சு. எல்லாம் லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு அமைப்பு நிறைய வந்துருச்சு. அப்படி வர்றவங்களை எல்லாம் பார்த்து திட்டுவார் ஷெரீஃபையா. ஷெரீஃபையா சொல்லிட்டு சொல்லுவார், ஏன்பா மூளை இருக்கா உங்களுக்கெல்லாம், என்ன சொல்லியிருக்கு, வ தசீமு பி ஹப்லில்லா, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் சொல்லியிருக்கா இல்லையா? சேர்ந்து நில்லு.
எல்லாரும் ஒன்னா நில்லு, ஒரு தலைவன் கீழே வா என்று ஷெரீப் ஐயா சொன்ன வார்த்தையை இன்று மீண்டும் இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்பு இராணுவ அமைப்பு வளர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, குணங்குடி அனிஃபா அவர்களை சொன்னேன், கவி காமு ஷெரீப் அவர்களை சொன்னேன். இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான மனிதர் தமிழ் தென்றல் திருவிக அவர்கள். இது ஒரு மங்களகரமான விழா, மகிழ்ச்சிகரமான விழா, உணர்ச்சிகரமான விழா. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஏராளமாக சொல்வதற்கு செய்திகள் இருக்கின்றன. ஆனாலும் வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி வேகமாக சொல்லிவிட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். என் சொற்பொழிவு சிறப்பு சொற்பொழிவு ஆயிடுமோன்னு தலைவர் பயந்துட்டு இருக்காரு. கிராண்டட்னு சொல்லியிருக்காரு. ஒரு செய்தி இந்திய வரலாற்றில் அதிகமான கல்விமான்களுக்கு கூட தெரியாத ஒரு பதிவு. பேராசிரியர் ஆஜாகனி அநேகமாக படித்திருப்பார். தமிழ் தென்றல் திருவிக அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி அடிகளோடும் செல்வச்செல்வர் மாப்பு சிவஞானம் அவர்களோடும் காமராஜர் அவர்களோடும் தோளோடு தோல் நின்ற பெருந்தகை. ஒரு ஊருக்கு சுதந்திர போராட்டம், இது ஒரு பழைய புத்தக குறிப்புல நவசக்தி வார இதனுடைய பழைய தொகுப்புல இருந்து இதை நான் எடுத்தேன். அருமையான வரி, அதை இங்கே சொல்லியே ஆக வேண்டும். நான் அவரிடம் கேட்கிறார்கள் திருவிகவிடம், நீங்கள் ஏன் இந்திய நாடு முழுமைக்குமான சுதந்திரத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் கட்சியில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அலி சகோதரர்கள் போன்ற இப்படிப்பட்டவர்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களே, இது என்னையா காரணம் என்று ஒரு நிருபர் கேட்கிறார். மிக முக்கியமான குறிப்பு நண்பர்களே, கல்விமான்கள் பல பேர் படித்திருப்பீர்கள், பேராசிரியர் இருக்கிறீர்கள். இங்கே நான் வக்கனையாக சொல்லவில்லை, வர்ணனையாக சொல்லவில்லை, திருவிகாவின் குறிப்பிலே இது இருக்கிறது. அப்படி கேட்ட நண்பருக்கு திருவிக அவர்கள் சொன்ன பதில் வரலாற்று குறிப்பு, மறந்து விடாதீர்கள். நண்பரே, நீங்கள் ஏன் முஸ்லிம்களை அதிகமாக காங்கிரஸ் கட்சியிலே காட்டுகிறீர்கள் என்றுதானே கேட்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், முஸ்லிம் இல்லாத இந்தியா என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? முஸ்லிம் இல்லாத இந்தியா என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? கேள்வியும் திருவிக, பதில் திருவிக. மாப்பிள்ளை இல்லாத கல்யாண வீட்டை போல இருக்கும். நிக்கா பண்றதுக்கு மாப்பிள்ளை இல்லாம நிக்கா பண்ணுனா எப்படி இருக்குமோ அப்படித்தாயா முஸ்லிம்கள் இல்லை என்றால் இந்தியா இருக்கும் என்று திருவிக தமிழ் தென்றல் முருக கடவுளுக்கு தனி அத்தியாயமாக புத்தகம் எழுதிய பெருந்தகை சைவ பழம் அவர் பதிவு செய்திருக்கிறார். என்பவர்களே, அப்படிப்பட்ட இந்தியாவை மலர வைப்பதற்கு நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக, ஒரு குலை காய்களாக தொடர்ந்து பணியாற்றுவதற்கு இந்த தமுமுக என்கிற அமைப்பு காரணியாய், காரணமாய், அடிவேராய், அடி நீராய் நின்று தொடர்ந்து உழைக்க வேண்டும். 31 ஆண்டுகள் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 100 ஆண்டுகள் காண்கிற விழாவாக இறைவன் நமக்கு அதனை வழி காட்டுவான். ஏனெனில் இறைவசனத்தோடு நான் நிறைவு செய்ய விழைகிறேன் நண்பர்களே. அதற்கு மேல் நான் வார்த்தைகளை வளர்த்த விரும்பவில்லை. மற்றவர்களுக்கு விருது வழங்க வேண்டும், தலைவர் இறுதி நிறைவுரையாற்ற வேண்டும். இறை வசனத்தை சொல்லி நான் நிறைவுரையாற்ற விரும்புகிறேன். இந்த விழாவில் மேடையில் பேசுகிற பேச்சு ஒளி வழியாக, ஊடகத்தின் வழியாக உலகமெங்கும் இருக்கிற நம் சமுதாய மக்கள் அத்தனை பேருக்கும் சாதி, மதம், இனம் கடந்து இது போய் சேரும் என்பதனாலே பதிவு செய்கிறேன். உங்கள் அனைவரையும் நாம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்தே படைத்தோம். உங்கள் அனைவரையும் நாம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஆதாம் ஏவாவின் கூட்டம். இஸ்லாம் என்றும் பார்சி என்றும் இந்து என்றும் கிறிஸ்தவம் என்றும் பின்னால் நீங்கள் விலக்கி கொண்டு விட்டீர்கள். அது மனிதர்கள் போட்டு வைத்த எல்லை கோடு, பிரிவினை கோடு. ஆனால் நீங்கள் ஒரு ஆண் பெண்ணிலிருந்தே படைக்கப்பட்டீர்கள். நினைவிலே வையுங்கள், நீங்கள் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று திருமறை வசனம் சொல்லுகிறது. யா அய்யூஹன்னா சின்னா ஹலாக்னாக்கும் மின் சக்கரின் வா உன்சா. இந்த இறை வசனத்தை நெஞ்சிலே ஏற்றுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து பணியாற்றுவோம். நாம் சேர்ந்து கைகோர்த்து வாருங்கள், வடம் பிடிப்போம்.
சரித்திரத்தில் இடம் பிடிப்போம். நன்றி, வணக்கம். மௌலவி வீரபாண்டியனார் அவர்களுக்கு நன்றி. முஸ்லீம் இல்லாத இந்தியா எப்படி இருக்கும்? மாப்பிள்ளை இல்லாத திருமணம் போல் இருக்கும் என்று சொன்னார். மாப்பிள்ளை முஸ்லிம்களின் தியாகத்தையும் உணர்ந்தவர் அல்லவா திருவாரூர் வி கல்யாண சுந்தரம் அவர்கள். அரபிய நாட்டில் தோன்றி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபினை வாழச் செய்த முகம்மது நபியே போற்றி என்று எழுதியவர் திருவிக்கா அவர்கள். அருமையான நினைவூட்டலுக்கு நன்றி. வீரபாண்டியன் ஐயா அவர்களுடைய உரை சற்று நீளம் என்றாலும் அது மிக உன்னதமானது, தேவையானது. அவர் எவ்வளவு உண்மையானவர் என்பதற்கு ஒரு செய்தி சொல்கின்றேன். அதை நான் குறிப்பிடணும்னு நினைச்சேன், குறிப்பிட்டாக வேண்டும். கைக்கூலியை கைவிட்டோர் கழகம். இப்போ தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வரதட்சணைக்கு எதிராக போராடிய மாபெரும் இயக்கம், போராடி கொண்டிருக்கும் இயக்கம். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலே ஒரு அமைப்பு இருக்கிறது, மாணவர் அமைப்பு. அதன் பெயர் கைக்கூலியை கைவிட்டோர் கழகம். எங்க 2 பேரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை அதிகாலை வேளையில் அவரை நான் நினைக்கின்றேன். அன்றுதான் அவர் எனக்கு யோகா சொல்லி கொடுத்தார். அதை தினமும் நான் செய்கின்றேன். ஆனாலும் அவர் அளவுக்கு செய்ய முடியாது, வயது தலைவரை விட மூத்தவர். ஆனாலும் தெரியாது. அன்றைக்கு மாணவர்கள் கைக்கூலி வாங்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க கை தூக்கிய போது அண்ணனும் சேர்ந்து கை தூக்கிட்டாரு. நான் அரண்டு போயிட்டேன். உங்களை நம்பி தான் அண்ணி அனுப்பியிருக்காங்க, என்ன நம்பி அனுப்பியிருக்காங்க. இங்கே கையை தூக்குறீங்களே, வரதட்சணை வாங்காம இன்னொரு ஏற்பாடா? ஏன்னா நம்ம கூட அதிகமாக பழகக்கூடியவர் அவர். சுண்ணத்தை நிறைவேற்றுவாரா என்ற போது அவர் விளக்கம் சொன்னார். என் மகனுக்கு அதுபோல திருமணத்தை நடத்துவேன் என்று சொல்லி அதுபோல செய்து காட்டுவேன். நன்றி.